10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about circulatory system of earthworm. Earthworm oda circulatory system பார்க்க போறோம். ஸோ நம்ம இது தெரியும் லாம்பிட்டோ மொரிட்டி. லாம்பிட்டோ மொரிட்டி அப்படிங்கிறது இந்தியன் எர்த்வார்ம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எக்ஸிபிட் ஏ க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் வெசல் சிஸ்டம். ஸோ நம்ம ஏற்கனவே சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்டு டைப், அனதர் ஒன் இஸ் ஏ ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த அனலீட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப். ஸோ க்ளோஸ்டு டைப் அப்படின்னாவே இதில் வந்து பிளட் வெசல்ஸ், கேப்லரிஸ் அண்டு லேட்டரல் ஹார்ட் இது மூணுமே இருக்கும். ஓப்பன் டைப் டஸ் நாட் ஹாவ் பிளட் வெசல்ஸ் அண்டு கேப்லரிஸ், ஹார்ட் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்கலாம். லாம்பிட்டோ மொரிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Two median longitudinal vessels run above and below the alimentary canals as dorsal and ventral vessels of the earthworm. So இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து alimentary canals போவோம், அதுக்கு மேலே ஒரு blood vessels இருக்கும், அது கீழே வந்து ஒரு blood vessels இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் டார்சல் அண்டு வென்ட்ரல் வெசல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த two median longitudinal vessels run above and below the alimentary canals. ஸோ alimentary canals வந்து சென்டரில் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு blood vessels போகுது, அதை longitudinal vessels அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது கீழே ஒன்று போகுது, அதை டார்சல் வென்ட்ரல் அப்படின்ட்டு ரெண்டாக நம்ம சொல்கிறோம். நடுவில் சென்டரில் வந்து alimentary canals இருக்கும், அதுக்கு மேலே ஒரு blood vessels, கீழே ஒரு blood vessels இருக்கிற மாதிரி இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். there are paired walls in the dorsal vessels which prevent the backward flow of the blood. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேர்டு வால்ஸ் இருக்குது. இதோட வேலை என்னென்னா எகெயின் பிளட்டு ஒரு டைரெக்ஷனில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன் போகிறத இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வால்ஸ் இருக்குது. இப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா there are 4 chamber heart. நமக்கு வந்து 4 chamber heart, அதில் வால்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வால்வோட வேலை என்னென்னா ஒரே டைரெக்ஷனில் தான் பிளட் அனுப்போம். அதே மாதிரி இதுலேயும் இந்த பேர்டு வால்ஸ் இருக்குது விச் ப்ரிவென்ட் த ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோவை வந்து இது தடுக்கிறது தான் இதோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த வென்ட்ரல் வெசல்ஸ் ஹேஸ் நோ வால்வ். ஸோ வென்ட்ரல் வெசல்ஸில் வந்து வால்வ் இருக்காது அண்ட் இஸ் நாட் கண்ட்ராக்டில். அதே மாதிரி அது வந்து கண்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அலோவிங் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் வால்வும் இல்லை, அதில் கண்ட்ராக்ஷனும் நடக்காதனால அதில் அலோவிங் பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட், பேக்வர்டை வந்து அலோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும்தான் அலோ பண்ணாது, இதில் வந்து பேக்வர்ட் டைரெக்ஷனில் பிளட்டை வந்து அலோ பண்ணும். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் alimentary canals சென்டரில் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு longitudinal canals இருக்குது டார்சல், அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு லாஞ்சிடியூடினல் வெசல்ஸ் இருக்குது, அது வந்து வென்ட்ரல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு there are paired walls in the dorsal vesselsல பார்த்தீங்கன்னா paired walls இருக்கும், அது கண்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகும், அது வந்து prevent the backward flow of blood வந்து அது வந்து தடுக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வென்ட்ரல் வால்ஸில் வால்வ்ஸ் இல்லை, வெசல்ஸில் வால்வ்ஸ் இல்லை, பட் அதில் வந்து இட் அலோவிங் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிறதுல வால்வு இருக்குது, இதில் வால்வு இல்லை, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இது வந்து பேக்வர்ட் ஃப்ளோவை வந்து அலோ பண்ணுது. ஓகேங்களா? பேக்வர்ட் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுது, இது வந்து அலோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். In the anterior part of the body, the dorsal vessels is connected with the ventral vessels by 8 pair of commissural vessels. So இது very important. இது 1 mark கேட்பாங்க. The anterior part of the body
the dorsal vessels is connected with the ventral vessels. dorsal vesselsையும் ventral vesselsையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 pair of commissural vessels அப்படிங்கிற 8 pairs வந்து கனெக்ட் பண்ணுது. ஆர் lateral heart, அதுக்கு இன்னொரு பேர் வந்து அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பேர் வந்து lateral heart, lying in the 6th to 13th segment. ஸோ இது கேட்பாங்க எந்த செக்மெண்ட்டில் வந்து lateral heart இருக்குன்னா 6th to 13th செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு எர்த்வார்ம் எடுத்துக்கிட்டோமா அதில் செக்மெண்டடாக இருக்கும். எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 165 to 190 செக்மெண்ட் வந்து ஒரு எர்த்வார்மில் இருக்கும். லாம்பிட்டோ முரிட்டியில் வந்து 165லேருந்து 190 செக்மெண்ட் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அந்த செக்மெண்ட்டில் 6th செக்மெண்ட்லேருந்து 13வது செக்மெண்ட் வரைக்கும் 13 செக்மெண்ட் வரைக்கும் லேட்ரல் ஹார்ட்டு அதில் இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்துருக்குறோம் லேட்ரல் ஹார்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து க்ளோஸ்டு டைப் அப்படிங்கிறதுனால இதில் பிளட் வெசல்ஸ் இருக்குது, கேப்லரிஸ் இருக்குது, லேட்ரல் ஹார்ட் இருக்குது. இதில் லேட்ரல் ஹார்ட்டு எந்த செக்மெண்ட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. 6th-லேருந்து 13th செக்மெண்ட்டில் வந்து லேட்ரல் ஹார்ட்டு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தீஸ் வெசல்ஸ் ரன் அண்ட் எய்தர் சைட் ஆஃப் த alimentary canals அண்ட் பம்ப் blood ஃப்ரம் த டார்சல் வெசல் டு த வென்ட்ரல் வெசல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு alimentary canalஸோட ரெண்டு சைட்லேயும் இந்த வெசல்ஸ் இருக்குது. இந்த வெசல்ஸில் blood பம்ப் ஆகிறது வந்து எதிலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் வெசல்லேருந்து வென்ட்ரல் வெசல்ஸுக்கு பம்ப் ஆகி வரும். ஓகேங்களா, டார்சல் வெசல்ஸ் மேலே இருக்குது, அதே மாதிரி வென்ட்ரல் வெசல்ஸ் கீழே இருக்குது, அதிலிருந்து பம்ப் ஆகி இங்கே வரும், வென்ட்ரல் வெசல்ஸுக்கு வரும். த டார்சல் வெசல்ஸ் ரிசீவ் பிளட் ஃப்ரம் வேரியஸ் ஆர்கன்ஸ். ஆனால் டார்சல் வெசல்ஸுக்கு எங்கேருந்து பிளட் கிடைக்குதுன்னா ரிசீவ் பிளட் ஃப்ரம் வேரியஸ் ஆர்கன் இன் த பாடி. பாடியில் நிறைய ஆர்கன்லேருந்து டார்சல் வெசல்ஸுக்கு பிளட் வந்துடும். த வென்ட்ரல் வெசல்ஸ் சப்ளை பிளட் டு த வேரியஸ் ஆர்கன்ஸ். ஓகேங்களா, மேலே இருக்கிறது டார்சல், நடுவில் வந்து alimentary canals, கீழே இருக்கிறது வென்ட்ரல். டார்சலுக்கு எங்கேருந்து பிளட் வரும் அப்படின்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கமிஷர் இருக்குது, பேர் ஆஃப் கமிஷரல் வெசல்ஸ் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிடுது. அது வழியாக மேலே இருக்கிற பிளட் வந்து வென்ட்ரல் வெசல்ஸுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ டார்சல் வெசல்ஸுக்கு எங்கேருந்து பிளட் வரும் அப்படின்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து வரும். வென்ட்ரல் வெசல்ஸோட வேலை என்னென்னா விச் டிஸ்ட்ரிபியூட் பிளட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். த வென்ட்ரல் வெசல் சப்ளை பிளட் டு த வேரியஸ் ஆர்கன். இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். எது வந்து பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை சப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் வெசல்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. பிளட் கிளாண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஆன்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த எர்த்வார்ம். ஸோ பிளட் கிளாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்டீரியர் செக்மெண்ட் ஆஃப் த எர்த்வார்மில் வந்து ஆன்டீரியர் செக்மெண்ட்டில் வந்து பிளட் கிளாண்ட் இருக்குது, அதிலிருந்து செக்ரீட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தே ப்ரொடியூஸ் பிளட் செல்ஸ் அண்டு ஹீமோக்ளோபின் which is dissolved in the plasma and give red color to the blood. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் எர்த்வார்மோட சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பிளட் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதே காக்ரோச்சோட பிளட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதில் ஹீமோக்ளோபின் ஆப்சண்ட், இதில் வந்து ஹீமோக்ளோபின் இருக்குது. தே ப்ரொடியூஸ் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அண்டு ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் பண்ணுது விச் இஸ் டிசால்வ்ட் இன் த பிளாஸ்மாவில் அது கரைஞ்சிருக்கிறதுனால பிளட்டுக்கு வந்து ரெட் கலரை கொடுக்குது. ஓகேங்களா, இது ஒரு சிம்பிளான ஒரு 5 மார்க் கொஸ்டின். டயக்ராமும் போடணும், புக்கில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக வந்து க்ளோஸ்டு டைப், இது முக்கியமான பாயிண்ட்டு, க்ளோஸ்டு டைப். அதே மாதிரி alimentary canalஸோட மேலே ஒரு வெசல்ஸ் இருக்குது, கீழே ஒரு பிளட் வெசல்ஸ் இருக்குது. மேலே இருக்கிறது டார்சல், கீழே இருக்கிறது வென்ட்ரல். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டார்சல் வெசல்ஸில் வால்வு இருக்குது, பேர் ஆஃப் வால்வு இருக்குது விச் ப்ரிவென்ட் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் த பிளட். ஓகேங்களா, இது திரும்ப ஒரே டைரெக்ஷனில் போகிறத தடுக்கிறதுக்கு வால்வ்ஸ் இருக்குது. ஆனால் வென்ட்ரல் வெசல்ஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வென்ட்ரல்ஸில் வந்து இந்த வென்ட்ரல் வெசல்ஸில் நோ வால்வு இல்லை. ஸோ அதனால் இது வந்து பேக்வர்ட் ஃப்ளோவை வந்து அலோவ் பண்ணுது, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா த alimentary anterior part of the body, the dorsal vessels is connected. இது ரெண்டையும் டார்சல் வென்ட்ரல் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா 8 pair of commissural vessels. இது வெரி இம்பார்ட்டன்ட், அது 1 மார்க்கில் கேட்கலாம். மேலே இருக்கிற டார்சலையும் வென்ட்ரலையும் கனெக்ட் பண்ணுறது 8 pair of
கமிஷரல் வெசல்ஸ் அப்படிங்கிற வெசல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி லேட்டரல் ஹார்ட்டு எந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். 6th to 13th செக்மெண்ட்டில் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், த மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமிக்கல் டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 எர்த்வார்ம் எடுத்துக்கிறாங்க. லாம்பிட்டோ மொரிட்டி அப்படிங்கிற ஒரு டைப் இந்தியன் எர்த்வார்ம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் மெட்டாஃபேர் போஸ்துமா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது ரெண்டுமே எர்த்வார்ம் தான். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஷியேட் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் டிஃப்ரென்சஸ். நம்ம மார்ஃபாலஜினா என்னென்னு பார்த்தோம், அனாட்டமினா என்னென்னு பார்த்தோம். மார்ஃபாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம். ஓகேங்களா? அனாட்டமி அப்படிங்கிறது உள்ளமைப்பியல். வெளிப்பக்கத்துலேயும் உள்ளமைப்பிலையும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த கேரக்டர் அப்படிங்கிறதுல ஷேப் அண்டு சைஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறாங்க, ஷேப் அண்டு சைஸ். இது ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மொரிட்டி வந்து இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அண்டு சைஸ் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் இன் சைஸில் இருக்கும். 80 millimeter to 210 millimeter இன் லென்த்தில் இருக்கும். 80 millimeterலேருந்து 210 millimeter இன் லென்த்தில் இருக்கும். அதே மாதிரி 3.5 millimeterலேருந்து 5 millimeter இன் வித். ஸோ அகலம் எவ்வளோ இருக்குது, நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா லாம்பிட்டோ மொரிட்டி தான் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். ஏன்னா 80லேருந்து 210 வரைக்கும் இருக்கும். when we compare to the மெட்டாஃபயர் போஸ்துமாவோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். 115 to 130 millimeter இன் லென்த். ஓகேவா? 115 to 130 millimeter இன் லென்த்தில் இருக்கும். ஸோ 5 millimeter இன் வித். ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். சைஸ் அண்டு ஷேப் எப்படி இருக்குது. ஸோ இதில் ஈவனாக இருக்கிறது கேட்க மாட்டாங்க. சிலிண்ட்ரிக்கல், இதுவும் சிலிண்ட்ரிக்கல் தான், அது கேட்க மாட்டாங்க. எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி இதில் 1 மார்க்கில் இது கேட்கலாம். அதே மாதிரி லாம்பிட்டோ மொரிட்டி வந்து இந்தியன் எர்த்வார்ம். ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ விவசாயிகளோட நண்பன் அப்படின்னா இந்த எர்த்வார்ம். ஸோ இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக அது என்ன கலரில் இருக்கும். ஓகேங்களா? கலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி போஸ்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கலர் வெரி இம்பார்ட்டன்ட். நமது இந்தியன் லாம்பிட்டோ மொரிட்டி வந்து லைட் ப்ரௌனில் இருக்கும். அதே மாதிரி போஸ்துமா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் செக்மெண்டேஷன். எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாம்பிட்டோ மொரிட்டியில் வந்து 165 to 190 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து போஸ்துமாவில் பார்த்தீங்கன்னா அபவுட் 140 செக்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் தான் லென்த் அதிகமாக இருக்குது. செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் எர்த்வார்ம் லாம்பிட்டோ மொரிட்டியில் வந்து செக்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கிளைட்டெல்லம், இது வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லாம்பிட்டோ மொரிட்டியில் கிளைட்டெல்லம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th to 17th செக்மெண்ட்டு. கிளைட்டெல்லம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குறோம். கிளைட்டெல்லம் அப்படிங்கிற ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மசில்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ரொம்ப அந்த செக்மெண்ட் நல்லா தெரியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். 14லேருந்து 17. ஆனால் அதே மாதிரி போஸ்துமாவில் பார்த்தீங்கன்னா 14 to 16 ஒன்லி 3 செக்மெண்ட் தான் கிளைட்டெல்லமாக இருக்கும். ஆனால் இதில் 4 செக்மெண்ட் வந்து கிளைட்டெல்லமாக இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. இப்போ ஒரு எர்த்வார்ம்னு எடுத்துக்கிட்டால் அதில் கிளைட்டெல்லம் முக்கியமான பகுதி. அதில் 14 to 17 4 செக்மெண்ட் வந்து கிளைட்டெல்லமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து 14 to 16 தான் இருக்குது. அது 3 செக்மெண்ட் தான் கிளைட்டெல்லமாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங். 3 பேர்ஸ் இருக்குது. இதில் லாம்பிட்டோ மொரிட்டியில் 6/7. ஸோ 6க்கும் 7க்கும் இடையில இருக்குது. அதே மாதிரி 7க்கும் 8க்கும் இடையில இருக்குது. 8க்கும் 9க்கும் இடையில வந்து இந்த ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் இருக்குது. ஆனால் இதே போஸ்துமாவில் பார்த்தீங்கன்னா 4 பேர்ஸ் இருக்குது. 5 and 6, 6 and 7, 7 and 8 and 8 and 9 அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில அந்த ஓப்பனிங் இருக்குது. இது ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேரிங்ஸ். ஸோ பேரிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மொரிட்டியில் வந்து 6th to 4th செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? லாம்பிட்டோ மொரிட்டியில் பேரிங்ஸ் வந்து 6th செக்மெண்ட்லேயும் 4thலேயும் இருக்குது. அதே மாதிரி
போஸ்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் அப் டு 4th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, மேலேருந்தே இது ஆரம்பிச்சிருது. ஆனால் இதில் வந்து 3rd and 4th செக்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ரன் அப் டு 4th செக்மெண்ட் வரைக்கும் அதில் இருக்குது. ஈசோஃபேகஸ் இதில் பார்த்தீங்கன்னா 5th செக்மெண்ட்டில் ஈசோஃபேகஸ் இருக்குது. லாம்பிட்டோ மொரிட்டியில் 5th செக்மெண்ட்டில் ஈசோஃபேகஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 8th செக்மெண்ட்டில் தான் ஈசோஃபேகஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கேட்பாங்க. ஈசோஃபேகஸ் வந்து லாம்பிட்டோ மொரிட்டியில் 5th செக்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் போஸ்துமாவில் 8th செக்மெண்ட்டில் இருக்குது. அது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிசார்ட் 6th செக்மெண்ட்டு, லாம்பிட்டோ மொரிட்டியில் 6th செக்மெண்ட்டு. ஆனால் போஸ்துமாவில் வந்து 18 to 9 செக்மெண்ட், 8th to 9th செக்மெண்ட்டில் அது இருக்குது, கிசார்ட் இருக்குது. இண்டஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மொரிட்டியில் 7th செக்மெண்ட் டு ஆனஸ், 7th செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஆனஸில் முடிஞ்சிருது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 15th செக்மெண்ட் டு ஆனஸ் 15ல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இண்டஸ்டைன் இதில் 7th, இதில் வந்து 15. இதை கொஞ்சம் மெமரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா, ஒன்றை மட்டும் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கேரக்டர் எல்லாமே படிங்க. படித்ததுக்கப்புறம் லாம்பிட்டோ மொரிட்டியை மட்டும் நல்லா தரவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை 1 by 1 அதை கம்பாரிஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இண்டஸ்ட்ரியல் சிகே. ஸோ இதில் லாம்பிட்டோ மொரிட்டியில் ஆப்சண்ட், ஆனால் போஸ்துமாவில் வந்து ப்ரெசன்ட் இந்த 26th செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா, இதில் இல்லை, இதில் இருக்குது. இதனால் இந்த இது வந்து கேட்கலாம். இண்டஸ்ட்ரியல் சிகே வந்து லாம்பிட்டோ மொரிட்டி இந்தியன் எர்த்வாமில் வந்து இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்தது லேட்ரல் ஹார்ட். ஸோ லேட்ரல் ஹார்ட் அப்படின்னாவே வெரி இம்பார்ட்டன்ட், முதல்லையே பார்த்தோம். ஸோ 8 பேர் ஃப்ரம் 6th to 13th செக்மெண்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்துமாவில் 3 பேர்ஸ் ஃப்ரம் 7th to 9th செக்மெண்ட்டில் இருக்குது. லேட்ரல் ஹார்ட் வந்து லாம்பிட்டோ மொரிட்டியில் 8 பேர் இருக்குது. ஆனால் போஸ்துமாவில் வந்து 3 பேர் தான் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கிங்க. 11 வந்து லேட்ரல் ஹார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 8 பேரு, இதில் 3 பேர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் பெரிஞ்சியல் நெப்ரீடியா. ஸோ பெரிஞ்சியல் நெப்ரீடியா ரெண்டுலேயுமே பெரிஞ்சியல் நெப்ரீடியா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மொரிட்டியில் 5th செக்மெண்ட் to 9th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் மெட்டானெஃப்ரினில் வந்து 6th to மெட்டாஃபேர் போஸ்துமாவில் வந்து 4th to 6th செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அந்த செக்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது மைக்ரோநெப்ரீடியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மொரிட்டியில் வந்து 14th செக்மெண்ட் to லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் மைக்ரோநெப்ரீடியா இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 7th to லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும். ஓகேவா, போஸ்துமாவில் 7 to லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. மெகாநெப்ரீடியா இதில் பார்த்தீங்கன்னா லாம்பிட்டோ மொரிட்டியில் 19th to லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. இது 15th to லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. மேல் ஜெனிட்டல் போர்ஸ் லாம்பிட்டோ மொரிட்டியில் வந்து 18th செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேல் ஜெனிட்டல் போல் வந்து 18th செக்மெண்ட்டில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18th செக்மெண்ட்டில் தான், ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் போர் வந்து 14th செக்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி போஸ்துமாவிலையும் 14th செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு கம்பேரிஷன். ஸோ டோட்டலாக இதை பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து ரைட் அபவுட் த லாம்பிட்டோ மொரிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பற்றி நீங்கள் இதை வச்சு எழுதிடலாம். ஓகேங்களா, அந்த ஸோ கம்பேரிஷனில் வந்து கண்டிப்பாக இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாம்பிட்டோ மொரிட்டிங்கிறது வந்து இந்தியன் எர்த்வாம். ஸோ அதோட செக்மெண்ட் என்ன, இப்போ நிறைய இது வந்து யூஸ் ஆகுது, வெர்மி கம்போஸ்ட் அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை டீட்டெயில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். ஸோ த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், the bilobed mass of nervous tissue called suprapharyngeal ganglia lies on the dorsal wall of the pharynx in the 3rd segment is referred to as brain. ஸோ இங்கே பிரெயின் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்ராபெரிஞ்சியல் கேங்லியா அப்படின்னாவே ஒரு நர்வஸ் திசு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நர்வ் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரெயினாக இருக்குது. ஸோ அனலிடாவில் பிரெயின் ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் பிரெயின் வந்து சுப்ரா பெரிஞ்சியல் கேங்லியா அப்படின்னு இருக்குது. இதை தான் நம்ம வந்து இங்கே பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செக்மெண்ட்டில் இது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த கேங்லியான் ஃபவுண்ட் பிலோ த பேரிங்ஸ் இன் த ஃபோர்த் செக்மெண்ட் இஸ் கால்டு த சப் பெரிஞ்சியல் கேங்லியான். ஸோ தேர்ட் செக்மெண்ட்டில் வந்து பிரெயின் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பிரான்ச் இருக்குது, அதை வந்து சப் பெரிஞ்சியல் கேங்லியான் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கிறது சுப்ரா பெரிஞ்சியல் கேங்லியான், அதை தான் நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கீழே இருக்கிறத வந்து சப் பெரிஞ்சியல் கேங்லியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் வந்து எந்த செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? சப் பெரிஞ்சியல் கேங்லியான் வந்து ஃபோர்த்து செக்மெண்ட்டில் இருக்குது. இதை நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன், த பிரெயின் அண்ட் த சப் பெரிஞ்சியல் are connected by a pair of circumpharyngeal connectives. ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரெயின் அண்ட் த சப் பெரிஞ்சியல் கேங்லியா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் பெரிஞ்சியல் கனெக்டிவ்ஸ் அப்படிங்கிற நர்வு தான் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பிரெயினையும் இங்கே பாருங்கள் சப் பெரிஞ்சியல் கேங்லியா, ஃபோர்த்து செக்மெண்ட்டில் வந்து சப் பெரிஞ்சியல் கேங்லியா இருக்குது, தேர்டு செக்மெண்ட்டில் வந்து பிரெயின் இருக்குது. இந்த பிரெயினையும் சப் பெரிஞ்சியல் கேங்லியாவையும் கனெக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்பாங்க பேர் ஆஃப் பேரிஞ்சியல் கனெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இது தான் வந்து இதை கனெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தஸ் எ நர்வ் இஸ் ஃபார்ம்டு அரௌண்ட் த ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நர்வ் இஸ் ஃபார்ம்டு அரௌண்ட் த ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அலிமெண்ட்ரி கனால்ஸ் வந்து சென்டர் ரீஜன்ஸில் போயிட்டுருக்கோம், அதுக்கு மேலே தான் இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சர்க்குலேட்டரி சிஸ்டமும் அதே மாதிரி இது சுற்றிலும் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் ரன் பேக்வர்ட் ஃப்ரம் த சப் பெரிஞ்சியல் கேங்லியா. ஸோ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் ரன் பேக்வர்ட், டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்து திரும்பவும் பேக்வேர்டில் போகுது அப்படின்னா எதுலேருந்து போகுதுன்னா சப் பெரிஞ்சியல் கேங்லியா. சப் பெரிஞ்சியல் கேங்லியா எந்த செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபோர்த்து செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதிலிருந்து பேக்வேர்டில் வந்து மறுபடியும் நர்வு போகுது, இதை டபுள் வென்ட்ரல் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் நம்ம மெமரி தான் பண்ணி ஆகணும். நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒவ்வொரு இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டெலாம் பாருங்கள், சுப்ரா பெரிஞ்சியல் கேங்லியா, சூப்ரா பெரிஞ்சியல் கேங்லியா அப்படின்னு சொல்கிறோம், சப் பெரிஞ்சியல் கேங்லியா. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்குது, சூப்ரா பெரிஞ்சியல் கேங்லியா வந்து தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி சப் பெரிஞ்சியல் கேங்லியா வந்து ஃபோர்த்து செக்மெண்ட்டில் இருக்குது. இதை ரெண்டையும் இணைக்கிறது தேர்ட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த்தையும் இந்த தேர்டில் இருக்கிற பிரெயினையும் இணைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பேர் ஆஃப் பெரிஞ்சியல் கனெக்டிவ்ஸ் அப்படிங்கிற நர்வு தான் வந்து பிரெயினையும் இந்த சப் பெரிஞ்சியல் கேங்லியா இது ரெண்டையும் இணைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த பிரெயின் எலாங் வித் அதர் நர்வ் இன் த ரிங் இன்டகிரேட் சென்சரி இன்புட்ஸ் அண்டு கமாண்ட் மஸ்குலார் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ பிரெயினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய ஸ்டிமுலையை அக்செப்டட் பண்ணும், நிறைய ஸ்டிமுலை வரும், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை இன்டர்னல் ஸ்டிமுலை, இந்த மாதிரி பாடிக்கு வெளியிலேருந்து உள்ளார இருந்து வர்றதெல்லாம் சென்சரி நர்வ் நமக்கு ரிசப்டார் இருக்குது, அந்த ரிசப்டார் கேரி பண்ணி கொண்டுட்டு போய் பிரெயினுக்கு கொடுக்கும். பிரெயினுக்கு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரெயின் வந்து அதுக்கு அந்த மசில்ஸுக்கு என்ன ஸ்டிமுலை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மசில்ஸுக்கு வந்து இது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இங்கேயும் அதே வேலையை தான் பண்ணுது. த பிரெயின் எலாங் வித் அதர் நர்வ் இன் த ரிங் இன்டகிரேட் சென்சரி இன்புட் அண்டு கமாண்ட் மஸ்குலார் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி, அதுக்கு தகுந்த மாதிரி மஸ்குலார் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ த எர்த்வார்ம் ரிசப்டார் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை அ குரூப் ஆஃப் ஸ்லெண்டர் கால்மனார் செல்ஸ் கனெக்டட் வித் நர்வ். ஸோ த எர்த்வார்மோட ரிசப்டாரில் என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸ்லெண்டர் கால்மனார் செல்ஸ், நிறைய கால்மனார் செல்ஸ் அங்கே வந்து இருக்குது, அதோட சேர்ந்து நிறைய நர்வும் கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் வந்து விச் அக்செப்ட் த ஸ்டிமுலையை வந்து அக்செப்டட் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது. டாக்டைல் ரிசப்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹீமோ ரிசப்டார் இருக்குது, தெர்மோ ரிசப்டார் இருக்குது, ஆர் ப்ரெசன்ட் இன் த ப்ரோஸ்டோமியம் ஆஃப் த பாடி வால். இது 3 ரிசப்டாருமே எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், ப்ரோஸ்டோமியத்தில் இருக்குது.
The photoreceptor are found on the dorsal surface of the body. Gustatory and olfactory receptor are found in the buccal cavity. ஸோ இது கேட்பாங்க, கஸ்டேட்டரி ரிசப்டாரும் ஆல்ஃபேக்டரி ரிசப்டாரும் எங்கே இருக்குன்னா பக்கல் கேவிட்டியில் இருக்கான். அதே மாதிரி ஃபோட்டோ ரிசப்டார் ஆர் ஃபவுண்ட் அண்ட் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. பாடிக்கு ஃபோட்டோ ரிசப்டார் அப்படின்னாவே இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஐ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ரிசப்டாரை யூஸ் பண்ணுது. இது ஃபவுண்ட் ஆன் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா, அதோட டார்சல் சர்ஃபேஸில் ஃபோட்டோ ரிசப்டார் இருக்குது. அதே மாதிரி கஸ்டேட்டரி ரிசப்டார் அண்ட் ஆல்ஃபேக்டரி ரிசப்டார் எங்கே இருக்குன்னா பக்கல் கேவிட்டியில் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபோட்டோ ரிசப்டார் வந்து டார்சல் சர்ஃபேஸில் இருக்குது. அதே மாதிரி கஸ்டேட்டரி ரிசப்டாரும் ஆல்ஃபேக்டரி ரிசப்டாரும் வந்து பக்கல் கேவிட்டியில் இருக்குது. அது இல்லாமல் 3 ரிசப்டார் இருக்குது. டெக்டைல் ரிசப்டார், அதே மாதிரி ஹீமோ ரிசப்டார், தெர்மோ ரிசப்டார் அப்படின்னு 3 ரிசப்டார் இருக்குது. The 3 receptors are present in the prostomium and the body wall. ப்ரோஸ்டோமியத்துலேயும் பாடி வால்லையும் இந்த 3 ரிசப்டாரும் இருக்குது. ஒரு ரிசப்டார் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ இது வெரி சிம்பிள். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் எந்த செக்மெண்ட்டில் இருக்கும். எர்த்வார்மில் பிரெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரெயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரா பெரிஞ்சியல் ganglia lies on the dorsal wall of the pharynx in the third segment is referred to as brain. ஸோ பிரெயின் அப்படிங்கிறத இங்கே எதை நம்ம பிரெயின்னு சொல்கிறோன்னா, சூப்ரா பெரிஞ்சியல் கேங்க்லியா. கேங்க்லியானா என்னென்னா குரூப் ஆஃப் நர்வு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் நர்வு இருக்குது. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டு அனிமல்ஸ் நம்மலாம். ஸோ நமக்கு பிரெயின் அப்படின்னா நல்லா டெவலப்டு ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒன்லி நர்வெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதை தான் நம்ம சுப்ரா பெரிஞ்சியல் கேங்க்லியா அப்படின்னு சொல்கிறோம். லைஸ் இன் த தேர்ட் செக்மெண்ட்டில் இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அந்த தேர்ட் செக்மெண்ட்டில் பிரெயின் இருக்குது. அதுக்கு கீழே சப் பெரிஞ்சியல் கேங்க்லியா. ஓகேங்களா, அது 4th செக்மெண்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சப் பெரிஞ்சியல் கேங்க்லியா வந்து 4th செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பிரெயினையும் சப் பெரிஞ்சியல் கேங்க்லியாவையும் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்பாங்க. அங்கே இருக்கிற நர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a pair of circumpharyngeal connectives. ஓகேங்களா, இது pair of circumpharyngeal connectives. பெரிஞ்சியல் கிளான்ஸை கனெக்ட் பண்ணுறதுனால அதுலேயே நேம்லேயே இருக்குது pair of circumpharyngeal connectives. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது இதில் வெரி இம்பார்ட்டன்ட், இதில் கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை பார்த்துங்க. ஸோ